கரைக்கண்டன் சருக்கம் காரி நாயனார் புராணம். தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் கணம்புல்ல நாயனார் புராணத்தை அடுத்து 49வது புராணமாக காரிநாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. முதலில் தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகையில் காரிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் இந்நாயனார் போற்றப்பட்டிருக்கின்றார். இனி வகை நூலான நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் 59வது திருப்பாடல் காரிநாயனாரை போற்றுகின்றது. அந்த திருப்பாடல் பின்வருமாறு: புல்லன ஆகா வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடர் பொற்குவடு தனி வில்லனை வாழ்த்தி விளங்கும் கயிலை புக்கான் என்பரால் கல்லின மாமதில் சூழ் கடவூரினில் காரியையே. திருக்கடவூர் என்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்த காரியார் என்ற காரிநாயனார். அவர் மிகச்சிறந்த தமிழ் புலவர். மிகச்சிறந்த சொற்களை நயப்புடையனவாகச் செய்து ஒரு தமிழ் நூல் அருளுகின்றார். ஆனால் அதன் பொருளாக உள்பொருளாக பேரின்பமும் சிவபெருமானுமாக அமைத்து அருளுகின்றார். அவ்வாறு அமைத்து இறைவனாரை துதித்து இறைவனாரின் திருக்கயிலையினை அடைந்தார் காரிநாயனார் என்று சொல்வார்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள். திருக்கடவூரில் அவதரித்தவர் காரிநாயனார். காரிக்கோவையார் என்ற ஒரு தமிழ் நூலை செய்து அருளினார். தமிழின் துறைகளின் பயன் என்று காட்டுகின்ற நூலாக மிக நயமான சொற்களால் ஆக்கி அதனுடைய பொருள் மிக மறைவாக நுட்பமாக அமைக்கும்படி இந்த காரிக்கோவை என்ற நூலினை அருளினார். இதனை இயற்றி தமிழ் மூவேந்தர்களிடம் சென்று அவர்களிடம் கூறி அவர்களுடைய நட்பை பெற்றார். அவர்களுக்கு இந்த நூலின் பொருளையெல்லாம் சொன்னார். மூவேந்தர்களும் தந்த பெருநிதி குவைகளை கொண்டு பெரும் செல்வத்தை கொண்டு சிவபெருமானுக்கு பல கோயில்கள் ஆக்கினார். எல்லோரும் மனம் மகிழும் இன்ப மொழி பயனை இயம்பினார். சிவபெருமான் அடியார்களுக்கு மிக பெரும் செல்வங்களையெல்லாம் அளித்தார். அப்படி வாழ்ந்திருந்த காரிநாயனார் இறைவரது திருக்கயிலையில் என்றும் மறவாது இறைவனோடு வீற்றிருக்கின்றார். சிவனருள் பெற்று வடகயிலை திருமலையினிலே வீற்றிருக்கின்றார். இது காரிநாயனாரது திருவரலாறு. இதைத்தான் இந்த திருப்பாடல் போற்றுகின்றது. இதனையே தெய்வ சேக்கிழார் பெருமான் காரிநாயனார் புராணமாக 5 திருப்பாடல்களில் நமக்கு விளக்கி அருளுகின்றார். எனவே இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் காரிநாயனார் புராணம் 9வது சருக்கமாகிய கரைக்கண்டன் சருக்கத்தில் போற்றப்பட்ட 5 நாயன்மார்களுள் 2வது நாயனார் காரிநாயனார். காரியார் என்ற பெயருடைய நாயனாரது வரலாறும் பண்பும் கூறும் பகுதியாக இத்திருப்புராணம் அமைந்திருக்கின்றது. இதில் முதல் திருப்பாடல்: மறையாளர் திருக்கடவூர் வந்து உதித்து வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ்கோவை தம் பெயரால் குலவும் வகை முறையாலே தொகுத்து அமைத்து மூவேந்தர்பால் பயில்வார். வேதியர்கள் மிகுதியாக வாழ்கின்ற திருக்கடவூர் திருத்தலத்தினிலே அவதாரம் செய்தவர் காரிநாயனார். தமிழிலே கோவை நூல் ஒன்றை செய்தார் காரிநாயனார். அவரது பெயராலேயே காரிக்கோவை என்று அந்த நூல் அழைக்கப்படுகின்றது. தமிழது வழப்பமுடைய தமிழின் இனிய துறைகளினால் ஆகிய பயனை தேர்ந்தெடுத்து அதன் சொல் விளங்கி அதனுடைய உட்கிடையான பொருள் மிக நுட்பமாக மறையும்படி அமைத்து இந்த நூலை இயற்றினார். எனவே காரிக்கோவை என்பது நாயனார் அருளிய நூலின் பெயர் என்பது பெறப்படுகின்றது. இது அகப்பொருள் துறை கோவை நூலாக இவரால் செய்யப்பட்டது. ஆனால் நம்முடைய தவக்குறைவு இந்த நூலை பற்றிய விவரங்கள் இதற்கு மேல் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. தெய்வ சேக்கிழார் பெருமானின் திருவாக்கின்படி இந்த நூல் சொல் பொருள் பாகுபாடுகள் சிறக்கும்படி அமைந்திருக்கின்றது என்பது பெறப்படுகின்றது. அதோடு கூட சொற்கள் விளக்கமாக அமைந்து அதனுடைய உள்ளுரை பொருள் என்பது முக்திப்பேறு வீடு பேறு என்பது அமையும்படி இந்த நூலை அருளியிருக்கின்றார் என்பது பெறப்படுகின்றது. எனவேதான் தமிழின் துறையான பயன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். தமிழின் துறை என்பது அகத்துறை புறத்துறை என்று 2 துறைகள். இதனுடைய பயன் தமிழிலே இவ்வாறு அகப்பொருள் புறப்பொருள் என்று அமைந்திருப்பதன் பயன் உயிர்களுக்கு ஊதியமாகிய அந்த முக்திப்பேறுதான்.
அகப்பொருள் துறைகளில் இறைவன் அடியார்பால் கூட்டமும், புறப்பொருள் துறைகளில் பாசங்களை வெற்றி கொள்ளும் இறைவனது ஞான வெற்றியும். எனவே இந்த இரண்டு துறைகளாலும் வீடு பேறு என்ற முக்தி பெறுவதுதான் ஆன்மாக்கள் ஊதியம், பயன் என்று தமிழ் இலக்கிய நூல்களின் பயனே இந்த இரண்டும் தான், அதிலும் முடிவான பயன் என்பது முக்திதான் என்று அமைத்திருக்கின்றனர் தொல்காப்பியர் முதலான பெரியவர்கள். இதில் காரிநாயனார் அருளிய காரிக்கோவை என்பது அகத்துரை நூலாக அமைந்திருக்கின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருச்சிற்றம்பலக்கோவையார் என்று அருளினாரே, அதுபோன்று இந்த நூல் அமைந்திருக்கின்றது. தில்லையிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளிய போது இறைவரே ஒரு பாண்டிய நாட்டிலிருந்து வரும் அந்தணர் போல வந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை திருவாசகம் அனைத்தையும் மறுபடியும் பாடும்படி கேட்டுக்கொள்ள, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அதனை மறுபடியும் பாடியருள, அதனை தன் கையாலேயே ஏட்டில் எழுதி கொண்டார் இறைவனார். அதோடு திருவாசகம் பாடிய அந்த வாயாலேயே திருக்கோவையார் பாடுக, திருச்சிற்றம்பலமுடையாரை வாழ்த்தி அவரையே தலைவராக கொண்டு கோவை பாடுக என்று இறைவனார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருச்சிற்றம்பலக்கோவையார் என்ற அருள்நூலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளினார் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட திருக்கோவையாருக்கு உரை செய்தவர் பேராசிரியர் என்பவர். அவர் திருக்கோவையார் அது அகத்துரை நூலாக இருந்தாலும், தலைவன் தலைவி இவர்களுக்கு இடையே நிகழும் அந்தரங்க விஷயங்கள் அகப்பொருள் விஷயங்களை பற்றிய நூலாக இருந்தாலும், அது பேரின்பத்தை, அந்த பேரின்பத்தை தரும் இறைவனாரை போற்றி காட்டுகின்ற நூல் என்று சைவ சான்றோர்கள் சொன்னதற்கு ஏற்ப பேராசிரியர் உரையும் அதிலே முகப்பிலே அவ்வாறுதான் அமைந்திருக்கின்றது. பேராசிரியர் உரை அருளுகின்றார். அறிவன் நூல் பொருளும் உலக நூல் வழக்கும் என இரு பொருள் நுதலி எடுத்துக்கொண்டனர். ஆங்கு அவ்விரண்டனுள் ஆகம நூல் வழியின் நுதலிய ஞான யோக நுண்பொருளினை உணர்த்துதற்கு அரியது என்று பேராசிரியர் அவர்கள் திருச்சிற்றம்பலக்கோவையாருக்கு அருளிய உரையிலே முதலிலே குறிப்பிடுகின்றார்கள். அறிவன் நூல் பொருள் என்பது ஆகமங்கள், உலக நூல் வழக்கு என்பது உலகியல் நூல். இந்த இரண்டுமே திருக்கோவையாரின் நுதலிய பொருள்தான், திருக்கோவையார் சொல்ல வரும் பொருள்தான் என்றாலும், இந்த இரண்டினிலே ஆகம நூல் வழியில் ஞான யோக நுண்பொருளை திருக்கோவையார் மிக பொதிந்து வைத்திருக்கின்றது. அதையெல்லாம் உணர்த்துவது மிக அரியது என்று பேராசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். எனவே இறைவனாரது புகழை உள்ளுரையாக கொண்டு பாடும் அகத்துரை புறத்துறை பாட்டுக்களின் உள்ளுரைகளும் அவ்வாறே அமைகின்றது என்பது பெறப்படுகின்றது. இத்திருப்புராணத்திற்கு சூசனம் எழுதிய பண்டிதர் மு. கந்தையா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வன் தமிழின் துறையான பயன் இது எனல் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றாரே. பொதுவாக மானுட வாழ்க்கையில் இன்பம்தான் மனிதர்களின் லட்சியம். அந்த இன்பமும் சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் இரண்டு வகைப்படும். அதிலே சிற்றின்பம் என்பது இந்த உயிர் மல மாயா கண்ம பற்றை விடாது இருக்கும் நிலை. அந்த நிலையில் பொறிகள் மற்றும் புலன் முதலிய கரணங்களின் சார்பினால் விளையும் இன்பம் சிற்றின்பம். அதாவது புறப்பொருளான உலகப் பொருளை மாயா காரியங்களால் ஆன அந்தக்கரணம் பகிர்கரணம் முதலியவைகளால் அனுபவித்து ஏற்படும் இன்பம், அது சிற்றின்பம். இனி பேரின்பம் என்பது இந்த பற்றுக்களையெல்லாம் விட்டு நீங்கியிருக்கும் சுத்த நிலையில் பொறிகள் புலன்கள் கரணங்கள் இவற்றுக்கெல்லாம் அப்பாலாய் திருவருள் துணை செய்ய சிவஞானம் கொண்டு அனுபவிக்கும் போகம் சிவபோகம், அதற்கு பேரின்பம் என்று பெயர். இவ்வாறு இருவகை இன்பங்கள் இருக்கின்றன. எனவே வாழ்வியலை முழுமையாக நோக்கி அதற்கு இலக்கணம் அமைத்த ஆதி பழந்தமிழ் நூல்கள், அதிலே முதன்மையானது தொல்காப்பியம். அது கூறுகின்றது, இந்த கட்டுநிலையில் இந்த உலக இன்பங்களை உலகப் பொருட்களை அனுபவிக்கும் பொழுது ஒருவன் ஒருத்தி இடையில் நிகழும் உள்ளத்திலே நிகழும் அன்பு, அது ஒன்றுபட்டு நிலை. அந்த நிலையிலே இருக்கின்ற ஒழுக்கம், அது அகத்திணை என்று கூறுகின்றது. இந்த இன்பம் என்பது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே நிகழும் இந்த இன்பம் என்பது இருவரும் பிரிவதனால், பல்வேறு வகையான காரணங்களினால் இருவரும் பிரிவதனால் அந்த இன்பத்திற்கு தடை ஏற்படும்.
அதோடு இந்த இன்பம் பருவம் முதிர முதிர உவர்க்கும். அதோடு இந்த சிற்றின்பம் மரணத்தோடு அது நிறைவடைந்துவிடும். எனவே இந்த சிற்றின்பம் எதை உயிருக்கு உணர்த்தும் என்றால் இந்த நிலையாமையை உணர்த்தும். சிற்றின்பத்திலே இவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருக்கின்றன. எனவே இனி நிலைத்த பேரின்பத்தை நாட வேண்டும் என்ற உண்மையை உயிருக்கு உணர்த்தும் விதமாக இந்த சிற்றின்பம் அமையும். எனவே இந்த உலகமெல்லாம் உவர்த்த வழி உண்மை இன்பத்தை உயிர் தேட ஆரம்பிக்கும், நாடி முயன்று பெற ஆரம்பிக்கும். எனவே தமிழிலே அகத்திணை நூல்கள் இருந்தாலும் அவை அக ஒழுக்கங்களை கூறினாலும் அதனுடைய பயன் என்பது உயிர்களை பேரின்ப நோக்கி நகர்த்துவதுதான் என்பது நன்றாக விளங்குகின்றது. அதனால்தான் தொல்காப்பிய உரையாசிரியரான நச்சினார்க்கு இனியர் இங்ஙனம் இந்நிலைமையானும் பிறவற்றானும் வீட்டிற்கே காரணம் கூறினார். இங்ஙனங் கூறவே இவ்வாசிரியர் பெரிதும் பயன் தருவதோர் இலக்கணமே கூறினார் ஆயிற்று. இதனால் செய்த புலன் நெறி வழக்கினை உணர்ந்தோர் இம்மை மறுமை வழுவாமல் செம்மை நெறியால் துறைப்போவர் ஆதலின் என்று கூறுகின்றார். எனவே தமிழ் இலக்கியங்களின் நோக்கம், நூல்களின் நோக்கம் அது அகத்துறை நூலாக இருந்தாலும் சரி, புறப்பொருள் பற்றிய நூலாக இருந்தாலும் சரி, அது பேரின்பமாகிய முக்தி இன்பத்திற்கே காரணமாக அமையும் என்று இதன் மூலம் பெறப்படுகின்றது. எனவே இந்த அகத்திணை என்பது சிற்றின்பத்தின் நிலையாமையும் அதன் விளைவுமாக தொல்காப்பியத்தால் உணர்த்தப் பெற்றது. இதுதான் செந்தமிழின் துறை ஆகின்றது. அதன் வழி பேராகிய அதன் வழியே பெறும் பயனாகிய அந்தமில் இன்பம், நிலைத்த இன்பம், குறைவில்லாத இன்பம், அந்த இன்பமாகிய வீடு என்ற முக்தி பேறு, அதுதான் செந்தமிழின் துறையின் பயன் என்பது இனிதாக பெறப்படுகின்றது. எனவேதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய என்று இங்கே அமைத்து பாடி அருளியிருக்கின்றார். அகத்துறையினை விளக்கும் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு ஆரம்பிக்கும் என்றால், முதலிலே காட்சி என்ற துறை நிகழும். அதாவது பருவமங்கையான தலைவி ஒருத்தியை பருவ இளைஞனான தலைவன் ஒருவன் காண்பான். இது எதனால் நிகழும் என்றால் அது ஊழ்வசத்தால் நிகழும். அவ்வாறு கண்டு பின் காதலித்து பின்னர் தளர்வுற்று இருக்கும் பொழுது அந்த தலைவனின் நலம் அதனை கேட்கும் வகையில் அவனுடைய தோழன் கேட்கின்றான், உன்னுடைய தளர்ச்சிக்கு காரணம் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தமையோ என கிண்டல் பண்ணுவதாக திருக்கோவையார் செய்யுள் கூறுகின்ற துறை தமிழ்துறை. அது அகத்தினையே, அது பேரின்பத்தையே காட்டும் என்பது இங்கே பெறப்படுகின்றது. அந்த அகத்துறையின் பயன் வீடுதான், முக்திதான் என்பதற்கு நாம் ஏற்கனவே பார்த்தவாறு நச்சினார்க்கினியருடைய உரைப்பகுதியிலே இவ்வாசிரியர் வீட்டுக்கே காரணம் கூறினார் என்று கூறுவது சாட்சியாக அமைகின்றது. எனவே இந்த வகையில் அகத்திணையின் முன்விளைவு என்பது சிற்றின்பமும் அதனுடைய முடிந்த பயன் பின்விளைவு என்ற முடிவான பயன் என்பது பேரின்பம் என்பதும் பெறப்படுகின்றது. இந்த இரண்டும் மிகப்பெரிய வேறுபாடு உடையவைகள்தான் என்றாலும் இந்த இரண்டிற்கும் பொதுவான பண்புகளும் உண்டு. சிற்றின்பமாக இருந்தாலும் சரி, பேரின்பமாக இருந்தாலும் சரி, இவைகள் தனித்தனியாக நிகழும். அவை மற்றவர்கள் அறிய முடியாதபடி அந்தரங்க அனுபவங்களாக இருக்கும். அது சொல்ல முடியாத தன்மையாக இருக்கும். ஒருமுறை உணர்ந்தவர்கள் மறுபடியும் உணர வேண்டும் என்பதாக அமைக்கும். எனவே மனித வாழ்வின் லட்சியம் இந்த இரண்டையும் உள்ளடங்க கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் வேளையிலே இந்த இரண்டையுமே விளக்கி கூறுமாறு, இந்த இரண்டுக்கும் சிற்றின்பம் பேரின்பம் இந்த இரண்டுக்கும் இவைகள் அடையும் இடம் ஒரே இடமாக அமைக்கக்கூடிய பிரபந்தம்தான் கோவை பிரபந்தம். நுண்மான் நுழைப்புலமும் மெய்யுணர்வு விளக்கமும் வாய்ந்த தெய்வீக ஞான தமிழ் புலவர்கள் இதனால்தான் இந்த கோவை என்ற ஒரு வகை பிரபந்தத்தை எடுத்து இவ்வாறு இதனை கையாண்டிருக்கின்றார்கள். அதிலே காரிநாயனார் அருளிய காரிக்கோவையாரும் ஒன்று, மெய்ஞான செல்வராகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் செய்தருளிய திருச்சிற்றம்பல கோவையாரும் ஒன்று. திருச்சிற்றம்பல கோவையார் நமக்கு கிடைக்கின்றது
காரிக்கோவை நம்முடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருச்சிற்றம்பல கோவையாரை வைத்து காரிக்கோவையாரும் இதே போன்றுதான் இருந்திருக்க வேண்டும் என்ற உண்மை பெறப்படுகின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருச்சிற்றம்பல கோவையாரிலே சிற்றின்ப காதல் விளக்கம் என்பது வெளிப்படையாக தெரியும் ஸ்தூல பொருளாக இருந்தாலும் பேரின்ப காதல் விளக்கம் என்பதே முக்கிய பொருளாக உள்ளுரை பொருளாக அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். திருச்சிற்றம்பல கோவையாரிலே கலவி உரைத்தல் என்ற ஒரு பகுதியில் தெய்வ புணர்ச்சி புணர்ந்த தலைவன் அந்த புணர்ச்சி இன்பத்தின் இயல்பை கூறுமாறு ஒரு செய்யுள் அமைந்திருக்கின்றது. இது வெளிப்படையான ஸ்தூல பொருள். ஆனால் இதனுடைய பேரின்ப பொருள் என்பது அந்த பேரின்பத்தை பெற்ற இன்பத்தை வியந்ததாக அமைவது என்று உரை அருளியிருக்கின்றார்கள். சொற்பால் அமுது இவள் யான் சுவை என்ன துணிந்து இங்கனே நற்பால் வினை தெய்வம் தந்து இன்று நான் இவளாம் பகுதி பொற்பார் அறிவார் புலியூர் புனிதன் பொதியில் வெற்பிற் கற்பாவியவரை வாய்க்கடி தோட்ட களவகத்தே என்று அமைகின்ற அந்த திருப்பாடல். இதிலே உலகியல் நூல் பொருளாகிய லௌகிக காதலும் அறிவன் நூல் பொருள் என்ற ஆகம பொருளாகிய முக்தி கூட்டுகின்ற ஆன்மீக காதலும் ஒருங்கே அமைத்து காட்டுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எனவே இவ்வாறு இரண்டையுமே லௌகிக காதலையும் ஆன்மீக காதலையும் ஒருங்கே அமைத்து காட்டும் கோவை நூல் தமிழில் இன்னும் சில இருந்திருக்கலாம். அதில் காரிநாயனார் அருளிய காரிக்கோவை என்ற பிரபந்தமும் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். எனவே காரிநாயனார் அருளிய காரிக்கோவையாரும் திருச்சிற்றம்பல கோவையார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருச்சிற்றம்பல கோவையாரின் பண்பையே தனது பண்பாக கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் தெய்வ சேக்கிழார் பெருமானின் திருவாக்கில் மறையாளர் திருக்கடவூர் வந்து உதித்து வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளக்கி பொருள் மறைய குறையாத தமிழ்கோவை தம் பெயரால் குலவும் வகை முறையாலே தொகுத்து அமைத்து என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். எனவே கோவை பிரபந்தத்திற்கு இலக்கணம் என்ன என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த பாடலிலே நமக்கு காட்டுகின்றார். அப்படி காரிநாயனார் அருளிய இந்த காரிக்கோவையில் செய்யுளினுடைய பொருள் சொற்பொருள் நேரே அறியப்படுவது அது சிற்றின்ப விளக்கமாக இருந்தாலும் அதனுடைய உள்பொருள் பேரின்பமாக இருக்கின்றது. இந்த நூலின் சொல் ஆகிய வாசகத்திற்கு வாச்சியார்த்தம் சிற்றின்பமாக இருந்தாலும் லட்சியார்த்தம் பேரின்பமாக இருக்கின்றது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவேதான் சாமானிய பொருளாகிய லௌகிக காதலை விளக்கும் வழியில் அதன் உள்ளே மறைபொருளாக பேரின்பத்தை வைத்து அதனை நன்றாக ஆழ்ந்து படித்தால்தான் அதனுடைய பொருள் கிடைக்கும் என்ற வகையில் இந்த நூலை ஆக்கி அருளியிருக்கின்றார். எனவே காரிநாயனார் இக்கோவை பிரபந்தத்தை மூவேந்தர்களிடமும் கொண்டு சென்று அரங்கேற்றுகின்றார். செய்யுள்கள் தோறும் அவர்கள் தாமாகவே புரிந்து கொள்ள இயலாத இடத்தில் அவற்றின் முக்கியமான சூக்ஷ்ம பொருளையெல்லாம் தன்னுடைய பாஷ்யத்திலே உரை நயத்திலே அவர் விளங்க வைத்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இனி இரண்டாவது திருப்பாடல். அங்கு அவர் தாம் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கலர் தார் மன்னவர்பால் பெற்ற நிதி குவை கொண்டு வெங்கணராவோடு கிடந்து விளங்கும் இளம் பிறை சென்னி சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார். இவ்வாறு மூவேந்தர்களும் மகிழும் வகையால் பொருளுக்கு ஏற்ற சொற்களை நயம் பெறச் செய்து அந்த அரசர்களிடம் பெற்ற செல்வங்களை கொண்டு சிவபெருமானுக்கு அவர் இனிதாக வீற்றிருந்து அருளுகின்ற திருக்கோயில்கள் பலவற்றை அமைத்தார். மூன்றாவது மற்றும் நான்காவது திருப்பாடல்கள். யாவர்க்கும் மனமுவக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி தேவர்க்கும் முதல் தேவர் சீர் அடியார் எல்லார்க்கும் மேவுற்ற இரு நிதியம் மிக அளித்து விடையவர் தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய் ஏய்ந்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் மிசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணி கங்கை தோய்ந்த நெடுஞ்சடை அவர் தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். யாவருக்கும் மனம் மகிழும்படியாக இன்பம் தரும் சொற்பயன்களையே சொல்லி தேவர்களுக்கெல்லாம் பெருந்தேவராகிய சிவபெருமானின் சிறப்புடைய அடியார்கள் எல்லோருக்கும் பெருநிதியங்களை மிகவும் கொடுத்து இறைவனாரது திரு கைலாயத்தினையே எப்பொழுதும் மறவாத கருத்து உடையவராக இருந்தார்
இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் தமது புகழினை நிலை நிறுத்தி ஆராய்ந்து தெளிந்த உணர்விலே இடையறாத அன்பு உடையவராகி இறைவரது திருவருளை பெற்ற தொடர்ச்சியினாலே தாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்த கையிலைக்கு, அந்த வடகையிலை திருமலைக்கு சென்று சேர்ந்தார். மீண்டும் வாராத அந்த முக்தி இன்பத்திலே திளைத்திருந்தார் நம் காரிநாயனார். 5வது மற்றும் நிறைவு திருப்பாடல். வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடிபேணும் காரியார் கழல் வணங்கி அவர் அளித்த கருணையினால் வாரியார் மதயானை வழுதியர்தம் மதிமரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். இறைவரது திருவடிகளையே பேணுகின்ற காரிநாயனாருடைய திருக்கழல்களை வணங்கி அவர் செய்த கருணை திறத்தின் துணையினாலே இனி பாண்டியர்களுக்குரிய சந்திர வம்சத்திலே தோன்றிய நின்றசீர் நெடுமாற நாயனாரது திருத்தொண்டினை சொல்வோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி காரிநாயனார் திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி நின்றசீர் நெடுமாற நாயனாரது திருப்புராணத்தை தொடங்குகின்றார். நாமும் காரிநாயனார் திருவடி பணிந்து இனி நின்றசீர் நெடுமாற நாயனார் திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். எம்பிரான் காரிநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.